அண்ணா நீமன் அண்ணா இப்போ உங்ககிட்ட ஒரு சில கேள்விலாம் கேட்க வேண்டியது இருக்குண்ணே. கேட்கலாமாங்கண்ணா? கேளுங்க அதுக்கு தானே வந்திருக்கீங்க, கேளுங்க. அண்ணா, தமிழ் தேசியம்னா என்னங்க? அது தெரியாதுங்களா தம்பி? அண்ணன் பேசுறதுதான் தமிழ் தேசியம். நான் பேசுனா புரியுதா? நான் பேசுறதுதான் தமிழ் தேசியம். புரியலண்ணா, நீங்க பேசுறது எனக்கு சுத்தமா புரியல. அப்போ அதுதான் தமிழ் தேசியம், உனக்கு புரியாது. சரிங்க அண்ணா, இந்த குடி பெருமைக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசுவீங்களா? அது எப்படின்னா? அது தம்பி, அது உனக்கும் தெரியாது. அது நாங்க சமாதி வச்சுதான் சில அரசியல வளர்த்துக்க முடியும். நோ, தப்பாகுதுண்ணா. தப்பு எது தப்பு இல்லை என்பது என் பாரதி இருக்கிறான். பாரதி பின்பற்றாத சமூகம் தவறான சமூகம். அவர்கள் சமூகமே இல்லை. நோ, என்னண்ணா எது கேட்டா எது நான் சொல்லிருந்தேன். ஒன்னு கேட்டா உன்னால ஒழுங்காவே பதில் சொல்ல முடியாது. நீ கூறுவதை நான் பேச மாட்டேன். எனக்கும் ஒரு பேச்சு திறமை இருக்கு, அதை மட்டும்தான் நான் பேசுவேன். அவன் என்ன பேச்சு திறமை? பொய் பேசுறது பேச்சு திறமை. என்ன இப்படி தம்பி? ஒரு காலத்துல அண்ணன் இங்கிருந்து கடல்ல போய் வேற இடத்துக்கு தங்கி இருந்து அண்ணன் பயிற்சிகளெல்லாம் எடுத்துட்டேன். அதை பத்தி கேளுங்க. அதுவுமே கேட்டாலும் நீ பொய் தான் சொல்ல போற. அது பொய் அல்ல, வரலாறு. புரியுதா? வரலாறு படைச்சிருக்கோம். சும்மா ஒன்னும் அப்படி தூக்கி கொடுக்கல. என் பாட்டன் பூட்டெல்லாம் சம்பாதிச்ச விஷயம் அவ்வளவு இருக்கு. என் அப்பாவோ என் தாத்தாவோ கொடுத்த இடத்துல உட்காரல. அவர்கள் பண்ணுவது பண்ணல. புரியுதா? புரியுது. இது என்ன இது என்ன பிரமாதம்? அண்ணன் ஒரு முறை பயிற்சி எடுக்க போயிருந்தேன். அங்க அண்ணன் கையில பெரிய மிசைல் ஒண்ணு கொடுத்துட்டாங்க. அண்ணனுக்கு திடுன்னு வந்துருச்சு. அது என்ன விசிட்டிங் அதை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தூக்கவும் முடியல. அண்ணன் உடம்பெல்லாம் வச்சிருப்பேன். அப்பவே அண்ணன் உடம்பெல்லாம் பயங்கரமா இருக்கு. இது அது வேற, இது வேற தம்பி. அது வேற அண்ணன் சொல்றேன். அதை எடுத்து விசிட்டிங் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன் அண்ணன் காசாமூசாலாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் சொல்லி கொடுத்தது எனக்கு வேற, நான் பண்ணது வேற. எனக்கு அப்ப தூரத்துல இருந்து ஒரு தங்கை கூப்பிடுறது கேக்குது. அண்ணே, அதை தூக்கி பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு பலம் மட்டும் பத்தாது, உங்ககிட்ட மன உறுதி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கை எனக்கு கூறுனது என் காதுல என் மனம் முழுவதும் முழு உறுதியுடன் அதை எடுத்து நான் விசிட்டிங் செய்தேன். அப்பொழுது நான் பண்ண காட்சியை பார்த்து எதிர் படையினர்கள் அப்பொழுதே சென்று விட்டனர். போர் நடத்துனீங்களா? போர் மாதிரி. அதுனா போர் மாதிரி. அது வீடுகள், அது ஒரு கதை. அந்த கரிக்கதை போல் இது ஒரு போர்க்கதை. இப்ப அண்ணன் உனக்கு இன்னொரு செய்தியை சொல்றேன். அது செய்தி, இது வரலாறோ புடையப்பட்டதோ கிடையாது. இது ஒரு முக்கியமான செய்தி. ஒரு முறையில அண்ணன் கையில ஒரு பெரிய மிஷினை கொடுத்துட்டாங்க. அது ரொம்ப யாராலுமே கையாள முடியாது. அதை தயாரிச்சனாலே முடியாது. அண்ணன் மட்டும் தான் பண்ணுவேன். அண்ணனால மட்டும் தான் முடியும். ஏன்னு கேளு. ஏன்? அண்ணன் மட்டும் தான் அங்க இருந்தேன். அதனாலதான் இது செய்தியா இருக்கு. இல்லைன்னா இது வரலாறா இருக்கும். புரியுதா? நல்லா கட்டுக்கட்டு பேசுங்க. அண்ணன் கிட்ட பேசுங்க. இப்ப பாருங்க, அண்ணன் அதை எடுத்து கையால ரெடியா இருக்கேன். சுட்டேன். அது போய் காஜியோட பாத்ரூம்ல சொருகிடுச்சு. அவரோட வீட்லயே தான் சொருகிடுச்சு. அது என்ன, நான் எங்க சுட்டாலும் அங்கதான் போகுது. அவர் வீட்டுல சொருகிடுச்சா இல்ல பாத்ரூம்குள்ள போய் சொருகிடுச்சு. அப்புறம் அண்ணன் வாங்கடா, ஒத்தைக்கு வாங்கடா அப்படின்னு போய் நின்னுட்டேன். அப்புறம் என் அண்ணங்கெல்லாம் சொன்னாங்க, தம்பி வேணா, நீ போனா ஊர் அழிச்சிருவேன், நீ கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் சரி, என்ன அண்ணனுங்களோட பேச்சுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் அல்லவா, அதனால கிளம்பிட்டாங்க இருந்து. சரி, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, நம்ம போனாங்க. கதையே வேற. பேசுறது எதுவுமே புரியாது. உங்களுக்கு புரியாது. இதெல்லாம் செய்திகள் வரலாறாக இருக்கு, புரியாது. வேற பேசிட்டே இருக்கான். அண்ணா கேளு, நீ பேசிட்டே இருந்த ஒரு தம்பி ஓடுறீங்க. கேளுங்க. என்ன கேட்க ஆள் இல்லையா? இப்ப நான் தான் வெற்றியாளர்.